ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மினி விலாக் 78. ஸோ லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் பாப்பா கையில் வாங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளே அவள் ஸ்கூலுக்கு போயாச்சு. அண்ட் அவளை வந்து ஸ்கூலில் விடுறது, அதுக்கப்புறம் அவளை பிக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் வந்து என்னோடய ஒர்க் அவுட், என்னோடய டயட் அப்படின்னு லைஃப் வந்து துரு துரு துருன்னு போகிற மாதிரியே இருந்துச்சு. சரி, நம்ம வந்து இப்படியே துரு துருன்னு போயிட்டே இருந்தால் நம்மளெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு ஒரு மாதிரி வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தீபாவளிக்குமே நாங்கள் மூவி எதுவுமே போகல. சரி, இந்த வாட்டி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாகவே பிளான் போட்டேன். என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னாரு. ஸோ கேர்ள்ஸ் அவுட்டிங் மாதிரி போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதாவது நான், எங்கள் அம்மா, என் மாமியார், என்னோட பாப்பா. ஸோ 4 பேரும் போனோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ படம் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ்க்குலாம் அந்த இது இருக்கும். அதாவது ரியோ, கவின் அவங்களெல்லாம் நம்ம வந்து சீரியலில் பார்த்துருப்போம். இப்போ அவங்கள பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்ல, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கெலாம் ரியோ ரொம்ப பிடிக்குங்க, சரவணன் மீனாட்சியில். அண்ட் இப்போது அவங்க ஜோ நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க படம் எல்லாமே ஓகேவா நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு ரிவ்யூ பார்த்ததில் இது நல்லாயிருக்கு அப்படி சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அண்ட் பாப்பாவுக்கு வந்து இப்போலாம் தியேட்டர் போனாலே அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். பாப்கார்ன் வாங்கி கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா மேடம் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் படமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் ஜென்ரேஷன் வந்து எதை ஃபேஸ் பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ் அந்த தானே. ஸோ அந்த இது தான் இதில் இருக்கும். ஒரு ஈகோ அண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. பட் நான் பார்த்ததை சொன்னேன். நிறையா செல்லது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செயற்கை மாதிரி இருந்துச்சு. நிறையா இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஜோ மூவி ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இங்கே லவ்வர் அவங்க வந்து இறந்துருவாள்ல, அவள் தான் இப்போ இந்த படத்தில் ஹீரோயின். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து இவங்கள பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ஆக்டிங் அண்ட் படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மேபி நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல, என் மாமியாருமே ஓகே அப்படி தான் சொன்னாங்க. அதர் தென் எனக்கு வந்து இந்த மூவி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ ஃபைனலி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிறையா சீன்ஸ்க்கு வந்து கை தட்டினேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் கை தட்டுறத பார்த்து என் பொண்ணுமே கை தட்டினான். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்ததில் இது வந்து கொஞ்சம் பெட்டர் மூவி அப்படி தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டக்குன்னு பிளான் பண்ணி எங்கேயாவது போயிருப்பீங்களே, அது வந்து சூப்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்ல, அது அப்படி நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் படம் முடிஞ்சு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மினி விலாக் வந்து அப்படி தான். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.